ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே சீசன் 2 எபிசோடு 7 தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அதாவது நெவர்மோர் அகாடமியில் இப்போ புது பிரின்சிபலாக இருக்கார்ல டாட் அப்படின்னு ஒருத்தவர். அவர் யார் அப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி மார்னிங் சாங் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குனவர். அது என்ன அமைப்பு அப்படின்னா, யார் யார் அதிகமாக பணம் வச்சுருக்காங்களோ வசதியாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து பணத்தை பூரா ஃபண்டு கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வாங்கி தன்னோட சுய தேவைக்காக பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காரு. அந்த அமைப்பில் யார் மெம்பராக இருந்திருக்கானா, நம்ம பியாங்காவோட அம்மாவும் அப்புறம் கிலியன் அப்படின்ற ஒருத்தவரும் இருந்திருக்காரு. இந்த கிலியன் யார் அப்படின்னு பார்த்தா, இப்போ போலீஸ் இந்த கிலியனை தான் தேடிக்கிட்டு இருக்கு, பயங்கரமான முதல் குற்றவாளி அப்படின்னு. கியாங்காவோட அம்மாவும் ஒரு குற்றவாளி தான் இந்த கேங்கில் இருந்தனால. அதனாலே தான் பியாங்காவோட அம்மா ஒரு இடத்துல போலீஸ்க்கு தெரியாமல் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ப்ரொஃபஸர் டாட் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ப்ரொஃபஸர் டாட்டுக்கு நெருப்பு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரும் இருக்குது. இப்போ இந்த பிரின்சிபல் டாட் நேராக எங்கே போகிறாங்கன்னா, பியாங்காவோட அம்மாவை தான் பார்க்குறாங்க. உடனே பியாங்கா சார், இந்த மாதிரி நான் தெரியாமல் என் அம்மாவை இங்கே வச்சுருந்தேன், போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்துடாதீங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் காட்டி கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா உன் அம்மாவுக்கு என்னை நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. அப்போ தான் பியாங்காக்கே ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த பிரின்சிபல் டாட்ன்றவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். இவர் தான் முதல்ல இந்த மார்னிங் சாங் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளையடிச்சது அப்படின்னு பியாங்காக்கு தெரிய வருது. சரி சார், இப்போ நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த அமைப்பை நான் மறுபடியும் உருவாக்கலான்னு இருக்கேன். மறுபடியும் யாரெல்லாம் வசதியாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி நாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பியாங்கா நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறா. நீ கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே தான் ஆகணும், ஏன்னா உங்ககிட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது, எல்லாரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. அதை வச்சு நீ யார் வசதியாக இருக்காங்களோ அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்களாவே தானாக அவங்களோட எல்லா சொத்தையும் நெவர்மோர் அகாடமி பேரில் எழுதி வைக்கிற மாதிரி செய்யணும். அப்போ அந்த சொத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சொன்னதுக்கு நம்ம பியாங்கா சத்தியமாக ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால இவளை இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பியாங்காவோட அம்மாவை ஒரு ரூமில் போட்டு அடைச்சி கடத்தி வச்சுட்டு, உன்னோட அம்மா உனக்கு உயிரோட கிடைக்கணும்னா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி இந்த பிரின்சிபல் டாட்டு பியாங்காவை மிரட்டுறான். அதனால பியாங்காவுக்கு வேற வழியே இல்லாமல் பிரின்சிபல் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறா. இப்போ கட் பண்ணா ப்ரொஃபஸர் ஒரு தலைமனு சேர்ந்திருப்பார் இல்லையா, அவனை இந்த ஜாம்பி ஐசக்கு கடிச்சு தின்றுருக்கும். அதனால எப்படியாவது ஜாம்பியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஃப் அதை பற்றின தகவல்களை எடுத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஃபங்க்ஷன் நடக்க போகுது நெவர்மோர் அகாடமியில் இப்போ, அதனால எந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு இந்த செஃப், என்னால் எதுவும் செய்யாமல் இருக்க முடியாது, அதனால நெவர்மோர் அகாடமிக்கு நான் பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும், என்னோட காவலர்கள்லாம் இங்கே பாதுகாப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ வெனஸ்டேயும் ஏர்னிடும் கண்டிப்பாக போலீஸால் ஜாம்பி மனுஷன் ஐசக் இருக்காங்களா அவனையும் மான்ஸ்டர் டெய்லரோட அம்மாவையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெனஸ்டே ஒரு விஷயத்த சொல்கிறா. ஏர்னிட், இது மாதிரி நீ இறக்க போகிறன்னு எனக்கு விஷன் வந்துச்சுல்ல, அது இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இனிமே எங்கள் குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தவங்க இறந்துருவாங்க அப்படின்றதே சொல்கிறா. உடனே ஏனிட் ரொம்ப வருத்தப்படுறா. இப்போ அந்த மறையிற தன்மை உள்ள அந்த பெண்ணு வந்துடுறா. வெனஸ்டே, உனக்காக நான் ஒரு தகவல் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறா. வெனஸ்டே அதை பார்த்துட்டு வேகமாக அவங்க அப்பாட்ட போய், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஐசக் ஜாம்பி மனுஷனை பற்றி ஏற்கனவே தெரியும் இல்லையா, அதை நீங்கள் எதுக்கு மறைச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ஜாம்பி மனுஷனும் வெனஸ்டேயோட அப்பாவும் ஒரே ரூமில் தான் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாம்பி ஐசக் வெனஸ்டேயோட அப்பாவோட ஃப்ரெண்டு. இப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவன் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவங்க அக்கா உடம்புல இருக்கக்கூடிய மான்ஸ்டரை வெளியேற்றுறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன்.
ஆனால் இப்போ நீ தான் அவனை பற்றி கவலைப்பட தேவையில்ல, அவன் மூளை இல்லாத ஒரு சாதாரண ஜாம்பின்னு சொல்லவும் அதுக்கு வெனஸ்டே இப்போ அந்த ஐசக்கு மூளை இல்லாத ஜாம்பி கிடையாது, அவனுக்கு ஒரு உருவம் கிடைச்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் அவன் கிட்டத்தட்ட மனித உணாவே மாறிட்டியான், பேசவும் ஆரம்பிச்சிட்டியான் அப்படிங்கிறத சொல்கிறா. உடனே அவங்க அப்பா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதோடு இல்லாமல் ஊரை விட்டு கிளம்புவேன்னு சொன்ன டெய்லரும் டெய்லரோட அம்மாவும் ஊரை விட்டு போகலை, இன்னும் இந்த ஐசக்கோட சேர்ந்து ஒரு திட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் வெனஸ்டே சொல்லிட்டு அவ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறா. என்னோட விசினில் வந்த மாதிரி யானிடு இறக்க போகிறதில்ல, ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் உயிர் போக போகுது அப்படிங்கிறதையும் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெனஸ்டே கிளம்புற. இப்போ கட் பண்ணால் அந்த மியூசிக் டீச்சரை தான் காட்டுறாங்க. யானிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ ஆல்ஃபா உல்ஃபா மாறுற இல்லையா, இன்னும் ஃபுல் மூன் வர்றதுக்கு 2 நாள் தான் இருக்குது. அப்படி ஃபுல் மூன் வர்ற சமயம் நீ உல்ஃபா மாறுனா அப்படின்னா கண்டிப்பாக ஆல்ஃபான்ற உல்ஃபா தான் மாறுவ. அப்படி மாறிட்டேன்னா உன்னால் வாழ்க்கை பூரா உல்ஃபா தான் இருக்க முடியுமே தவிர மனித உடம்புக்கு வர முடியாது. அதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா, நீ உல்ஃபா மாறினதுக்கப்புறம் மற்ற சாதாரண உல்ஃபு பூரா ஒன்றா சேர்ந்து ஆல்ஃபா உல்ஃபா இருக்கிறவங்கள கொன்றும் அப்படிங்கிறதையும் இந்த மியூசிக் டீச்சர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யானிடுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. இதுக்கு நான் என்ன செய்யன்னு கேட்கும்போது, அது ஒன்றும் செய்ய வேணாம், நான் உனக்கு ஒரு ரூம் மாதிரி கொடுக்குறேன், அந்த அறையில் நீ காமாக ஒன்றை வச்சுக்கோ, எந்த டென்ஷனும் படாமல் ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக இரு, கோவம் வந்தால் தான் நீ உல்ஃபா மாறுவ, ஸோ கோவம் வராதபடி ஒன்றை பார்த்துது. அப்படின்னா இப்போ நெவர்மோர் அகாடமியில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு நான் கலந்துக்க வேணாமான்னு கேட்குறா. கண்டிப்பாக நீ கலந்துக்கலாம், நீ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க, ஸோ நீ அந்த ஃபங்க்ஷனில் டான்ஸு ஆடிட்டு திரும்ப நீ அந்த ரூமில் போய் இருந்துரு அப்படிங்கிறத இந்த மியூசிக் டீச்சர் சொல்கிறா. இப்போ கட் பண்ணால் யாரை கட்டுறாங்கன்னா, ஜாம்பி மனுஷன் ஐசக்கு அவங்க அக்கா ரொம்ப முடியாமல் இருக்கிறத நோட் பண்ணுறான். இப்போ மாத்திரையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர் மாத்திரை டப்பாவை எடுத்துகிட்டு வந்தால் அதில் டேப்லெட்ஸ் எல்லாமே காலியாகிருக்கு. சரி, இங்கே ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதில் போய் நம்ம ஏதாவது டேப்லெட்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஒன்றும் கிடைக்கல. ஸோ அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லரு அவனோட பிளட்டை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுறான். இப்போ கட் பண்ண வெனஸ்டேவை தான் கட்டுறாங்க. இந்த ஐசக் இருந்த இடத்த சர்ச் பண்ணிகிட்ருக்கான், ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு. இப்போ வெனஸ்டேக்கு துணையாக யார் வந்திருக்கானா, அந்த கையி மனுஷனும் ஸ்பிரிட் கைடுன்றவங்களும் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வெனஸ்டே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறா. ஒரு துணி பூரா வெறும் பிளட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மாத்திரை டப்பா வேறு இருக்குது. இப்போ தான் வெனஸ்டேக்கு ஒரு விஷயம் புரிய வருது, எதுக்காக ஐசக்கு அவனோட அக்காவை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறா அப்படின்னு. அவங்க அக்கா முடியாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் வெனஸ்டே தெரிஞ்சுக்கிட்டா. இப்போ அந்த இடத்துல ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. அந்த பட்டர்ஃப்ளை சாதாரண பட்டர்ஃப்ளை இல்லை. அதை எடுத்துகிட்டு போய் வெனஸ்டே அவங்க தம்பியோட ஃப்ரெண்டுகிட்ட காட்டுறான். ஏன்னா அவனுக்கு சில விஷயங்கள் பூச்சிகளை பற்றி நிறைய தெரியும், அதனால் அவன்கிட்ட போய் காட்டி இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருன்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இது அரிய வகை பட்டாம்பூச்சி, இந்த பட்டாம்பூச்சி முட்டை போடுறதுக்கு பொணத்தை தான் தேடும், பொணத்தில் தான் முட்டை போடும், அதனால தான் இந்த பட்டாம்பூச்சி ஜாம்பி பொணத்துல இருந்து தானே வந்தையான், அதனால அந்த ஐசக்கை சுற்றி சுற்றி வந்திருந்திருக்கு, அந்த ரூம்லையும் இருந்திருக்கு. அதனால நம்ம இந்த பட்டாம்பூச்சியை ஒரு தூதுவனை அனுப்பணும் அப்படின்னா அந்த ஐசக் ஜாம்பி மனுஷன் எங்கே இருக்கான்னு இது காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்கிறையா. சொன்னவொடனே வெனஸ்டேக்கு இந்த யோசனை சரின்னு படுது. அதனால இப்போ இந்த பட்டர்ஃப்ளையை அனுப்பி விடுறாங்க. இப்போ கட் பண்ணால் ஏஜெக்கை தான் கட்டுறாங்க. ஏஜெக்ஸ்னால் யாருன்னா அந்த பாம்பு மண்டையன். அவன் பியாங்காட்டை இந்த மாதிரி நீ இப்போலாம் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அம்மா எங்கே காணா அப்படின்றத கேட்குறான். இனிமேல் என் விஷயத்தில் தலையிடாத, நீ ஒதுங்கியேரு அப்படின்னு சொல்லிட்டு பியாங்கா அங்கேருந்து கிளம்பிடுறா. இது எல்லாத்தையும் அந்த பிரின்சிபல் டாட் பார்த்துட்டு தான் இருக்கான்.
இப்போ வெனஸ்டேயோட பாட்டி எங்கே வந்திருக்காங்கன்னா வெனஸ்டேயோட ரூமில் இருக்காங்க. உடனே வெனஸ்டே நீங்கள் எதுக்கு பாட்டி இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது இந்த பிரின்சிபல் டாட் வந்து என்னைய நெவர்மோர் அகாடமிக்கு டொனேட் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஆனால் நான் ஒரு பைசா கூட தரமாட்டேன்றதை தெளிவாக சொல்லிட்டு வரலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே இந்த மாதிரி பிரின்சிபல் டாட்டை பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ டொனேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பாட்டிகிட்ட கேட்கும்போது பாட்டி முடியாதுன்னு சொல்ல வரும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு பியாங்கா வந்துட்டு அவளோட மைண்டு கண்ட்ரோல் பவரை வச்சு அந்த பாட்டியோட ஆள் மனதில் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட எல்லா சொத்தையும் நெவர்மோர் அகாடமிக்கு எழுதி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அவள் சொன்ன மாதிரியே அந்த பாட்டியும் டக்குன்னு மைண்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லா சொத்தையும் நெவர்மோர் அகாடமிக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு முடிவை சொல்கிறாங்க. இப்போ ஸ்பிரிட் கைடை தான் காட்டுறாங்க. அவங்க வெனஸ்டேயோட அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ உன் மக வெனஸ்டேட்ட மனசை விட்டு பேசு. நீ இப்படி பேசாமல் இருக்கனால தான் உன்னோட அம்மா வெனஸ்டேக்கும் உனக்கும் நடுவில் வர்றாங்க. அவள் வெனஸ்டே அவங்க பாட்டி சொல்கிறத தான் கேட்குறா. அதனால் நீ உன் மகள்கிட்ட மனசை விட்டு பேசுகிறதுக்கான வேலையை பாரு. அம்மா மகளுக்குள்ளே ஈகோவை காட்டாத அப்படிங்கிறத இந்த ஸ்பிரிட் கைடு சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் வெனஸ்டே வந்து யானிட பார்க்க வரா. யானிடி இந்த மாதிரி நான் உல்ஃபாக மாறிடுவேன், அதுக்காக தான் இந்த ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பியாங்காவோட பாய் ஃப்ரெண்டு பாம்பு மண்டையன் அந்த ஏஜாக்கு வந்துடுறான். வந்து எனக்கு ஏதோ பியாங்கா விஷயத்தில் ஏதோ தப்பாப்படுது. இந்த கிலியன்ற ஒருத்தவன் வந்து ஜெயிலில் இருந்து தப்பிச்சிட்டான். அதனால இந்த பியாங்காவோட அம்மாவும் இவ்வளோ நாள் மறைஞ்சு தான் வாழ்ந்தாங்க. இப்போ அவங்களும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இதை பற்றி நம்ம இப்போ கண்டுபிடிச்சி ஆகணுன்றத வெனஸ்டேட்ட சொல்லவும் வெனஸ்டே சரி நம்ம இதுக்கு ஏதாவது செய்யலான்னு யோசிக்கிறா. இப்போ டக்குன்னு வெனஸ்டே பியாங்காவை போய் பார்க்குறா. பார்த்து இந்த மாதிரி என்னோட பாட்டி எந்த காரணத்தை கொண்டு நெவர்மோர் அகாடமிக்கு எந்த சொத்தையும் எழுதி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு நான் எல்லா சொத்தையும் நெவர்மோர் அகாடமிக்கு எழுதி வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது, நீ இதில் தலையிட்டிருப்பியோன்னு எனக்கு தெரியுது, அதனால் உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பியாங்கா அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கும் இல்லையா, கண்ட்ரோலிங் பவர், அதை வச்சு வெனஸ்டேயோட மைண்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் அழிச்சிடுறா. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த இடத்துல யார் இருக்கானா மறையக்கூடிய ஆல்மிஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பியாங்கா அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் வெனஸ்டேட்ட நடந்ததை பூரா சொல்லி மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடுறா. இப்போ கட் பண்ணால் டெய்லர் தான் கட்டுறாங்க. டெய்லர் வந்து அவங்க அம்மாவுக்கு பிளட்டு கொடுத்தனால அவங்க அம்மா உடம்பு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ அதே சமயம் இந்த பக்கத்து பிரின்சிபல் டாட்டிட்ட யார் பேச வர்றா அப்படின்னா கிலியன் தான் பேச வர்றான். அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சானா அவன் வந்து பிரின்சிபல் டாட்டை வந்து இந்த மாதிரி திரும்ப நீங்கள் மார்னிங் சாங் அமைப்பை தொடங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் இந்த அமைப்புக்காக பயங்கரமான நிதியை கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலமாக நிறைய சொத்து சேர்த்துருக்கீங்க. அதனால இனிமேல் வர்றதுல எல்லாத்துலேயும் பாதி பாதி பணம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த கிளியன் சொல்கிறான். சொன்னோடனையும் அதுக்கு இந்த பிரின்சிபல் டாட்டு கொஞ்சம் கூட ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் நெருப்பை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்கு இல்லையா, அந்த பவரை வச்சே கிலியனை எரித்து கொன்னுடுறான். இப்போ இதை பூரா பியாங்கா பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறா. இதுக்கு மேலே நம்ம இவன்ட்ட வாலாட்டக்கூடாது, இவன் சொன்ன மாதிரியே நம்ம நடந்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து தான் போயிடுறா பாவம். இப்போ நெவர்மோர் அகாடமியில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய நேரமும் வந்துருச்சு. எல்லோரும் ஃபங்க்ஷனில் இருக்காங்க. இருக்கும்போது நம்ம ஏனிடும் இன்னொரு ஃப்ரெண்டு மறையக்கூடிய ஃப்ரெண்டு இருக்கால அவளும் செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த மறையக்கூடியவ என்ன பண்ணுறா அப்படின்னா பிரின்சிபல்கிட்ட ஒரு வாட்ச் இருக்கும், வாட்ச் மாதிரி ஒரு மெக்கானிசம். அந்த மெக்கானிசம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க யார் என்ன மேஜிக் பண்ணாலும் இந்த பிரின்சிபல் கிட்ட அது பலிக்காது. ஸோ அந்த வாட்சை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறையக்கூடிய ஆல்மிஸ்ன்றவ அந்த வாட்சை எடுத்து வெனஸ்டேட்ட கொடுத்துட்றா. கொடுத்த உடனேயும் இப்போ வெனஸ்டேயும் பியாங்காவோட அம்மா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்கள காப்பாற்றிடுறா. காப்பாற்றுற உடனே பியாங்காட்ட இந்த மாதிரி உன் அம்மாவையும் காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லவும் பியாங்கா ஃப்ரீ ஆயிடுறா. இப்போ டக்குன்னு அந்த பிரின்சிபலில் பியாங்கா அவளோட சக்தி மூலமாக கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுனீங்க,
இந்த நெவர்மோர் அகாடமி மூலமாக நிதி திரட்டுறன்ற பேரில் எவ்வளவு கொள்ளையடிக்க போகிறீங்கன்றத உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அவனோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி சொல்கிறா. உடனே சுயநனவை இழந்த அந்த பிரின்சிபலு எல்லா உண்மையையும் மைக்கில் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறியா. என்னன்னா, இது மாதிரி என்னோட ஃப்ரெண்டு கிளியன்றவன் என்கிட்ட பங்கு கேட்க வந்தையான். அவன் எனக்கு பங்கு கொடுக்க மனமில்லாததால அவனை நான் எரிச்சே கொன்னுட்டேன். இந்த நெவர்மோர் அகாடமிக்கு எல்லா சொத்தையும் பாட்டியம்மா எழுத வைக்க சொல்லும்போது நான் தான் பியாங்கா மூலமாக அவங்க மைண்டை மாற்றி எழுத வைக்க சொன்னேன். அந்த சொத்தை பொருளை நான் அடையலான்னு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் சாங் அப்படின்ற அமைப்போட தலைவனே நான் தான். அந்த அமைப்பு மூலமாக எல்லார்ட்டையும் சொத்து இருக்கிறவங்கள்ட்ட பூரா சொத்தை வாங்கி அபகரித்து அதிலிருந்து நான் வந்து என்னோட வருமானத்தை ஈட்டிக்கிட்டேன் அப்படின்றத எல்லா உண்மையையும் இந்த பிரின்சிபல் தன்னோட சுயநனவு இல்லாமல் சொல்லி முடிச்சிட்டான். சொன்ன உடனே திரும்ப சுயநனவு வரும்போது ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமேனு கோபமானவன் டக்குன்னு பக்கத்தில் இருந்த பியாங்காவோட கழுத்தில் கையில் உள்ள நெருப்பை வச்சு நான் கொன்றுவேன் பியாங்கா, நீங்கள் யாராவது என்னை பிடிச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பியாங்காவோட பாய் ஃப்ரெண்டு ஏஜாக் பண்ணுறியா, அவன் தலையில் பாம்பு இருக்கும் இல்லையா, அந்த பாம்பை யார் பார்க்குறாங்களோ அவங்க சிலையாக மாறிடுவாங்க. ஸோ இந்த பிரின்சிபலை பார்த்து டக்குன்னு தலையில் உள்ள கேப்பை கலட்டினோடனே அந்த பாம்பை பிரின்சிபல் பார்த்த உடனே அந்த பிரின்சிபல் வந்து டக்குன்னு சிலையாக மாறிடுறான். அதோடு இல்லாமல் பிரின்சிபலுக்கு மேலே ஒரு லைட்டு தொங்கும், பெரிய லைட்டு. அந்த லைட்டு பிரின்சிபல் மேலேயே விழுந்து சிலையாக இருந்த அந்த பிரின்சிபல் சுக்கா நொறுங்கிடுறான். இப்போ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ தான் எல்லாரும் வெனஸ்டேயோட தம்பியவே தேடுறாங்க. ஐயோ எங்கே என் தம்பி அப்படின்னு கேட்கும்போது வெனஸ்டே தம்பி கூட ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அவன் வேகமாக வந்து இந்த மாதிரி உன்னோட தம்பி கல்லறையில் இருக்கான், நெவர்மோர் அகாடமி பின்னாடி இருக்கக்கூடிய கல்லறையில் இருக்கான்னு சொல்லவும் ஐயோ அவனுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறா. இப்போ அந்த இடத்துக்கு வெனஸ்டே தம்பியை பார்க்குறதுக்கு அந்த ஜாமி மனசே ஐஜக் வந்துடுறான். வந்த உடனேயும் வெனஸ்டேயோட தம்பி வா நான் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன், நீ என்னோட பெட்டு தானே, இப்போ எப்படி இருக்க, உனக்கு உருவம்லாம் நல்லா வந்துருச்சு அப்படின்னு இவன் நல்ல விதமாக தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஐசக் ஜாம்பி மனுஷன் டக்குன்னு என்ன பண்ணுறான்னா வெனஸ்டேயோட தம்பியை எனக்கு வேறு வழி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். இதுவரை தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.